Hi, hello, vanakkam. Welcome to Jeeva's Cuisine. இன்னி 2 நாள் தாங்க இருக்குது பொங்கலுக்கு. எல்லாம் துணிமணியெல்லாம் எடுத்துருப்பீங்க, வீட்டில் எல்லாம் பலகாரம்லாம் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் பலகாரத்தில் புதுசாக ஒன்று செய்யலாமே. எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக முறுக்கு சுடுவாத தைப்பொங்கல், லட்டு, ஜிலேபி எல்லாமே செய்வாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பாரம்பரிய லட்டு, நம்ம தெனை அரிசி, வரகு அரிசி அதெல்லாம் வச்சு எப்படி லட்டு செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்கிறத நான் காட்ட போகிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நம்ம பாரம்பரிய லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் பனங்கருப்பட்டி எடுத்து பாவு காய்ச்சணும். நம்ம பச்சை மாவுளுக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். நான் பாவு காய்ச்ச போகிறேன். தண்ணி அளவாக ஊற்றிக்கிங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். தண்ணி காஞ்சு வரப்போ நாம் அதில் பனங்கருப்பட்டி ஆட் பண்ணணும். மண்டவெல்லாம் சேர்த்திக்கலாம், பட் இருந்தாலும் இது பாரம்பரிய லட்டில் பனங்கருப்பட்டி தாங்க நல்லது. எப்போவுமே நீங்கள் வீட்டில் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் பனங்கருப்பட்டி சேர்த்து செய்யுங்க. பனங்கருப்பட்டியில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. தண்ணி காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் கருப்பட்டி சேர்த்து அது சுகர் சிரப் மாதிரி பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 1 கப்பு பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது பாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி பாதம் இருக்கணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா தண்ணி மாதிரி இருந்தால் இந்த சப்பாத்திக்கெலாம் பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த கருப்பட்டி நல்லா இதாச்சுன்னா போதும், நல்லா கரைஞ்சா போதும். எப்பவுமே நீங்கள் எந்த ஒரு பலகாரம், இனிப்பு பலகாரம் செஞ்சாலும் அதில் லேசாக அந்த சாங்கியத்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லேசாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எதுக்குன்னா டேஸ்ட்டை இன்னி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். கருப்பட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நெய் ஊற்ற போகிறேன். நெய் ஊற்றி தேங்காய், முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் எல்லாமே கொஞ்சம் நம்ம ஒரு வதக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினா போதுங்க, ரொம்ப அளவுக்கு வேண்டியதில்லை. நெய் காஞ்சோடனே தேங்காய், பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு ஒன்றா போட்டு வதக்க போகிறோம். பாவு சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காய்ச்சி வச்சதுன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் தான் பிசைய முடியும். அதுக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். துருவன தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் இருந்தால் போதும். நல்லா அந்த பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம வீடியோ எடுக்கிறப்ப நாய் கூட அவ்வளோ நாய்க்கு நான் செய்கிற மாதிரி இழுத்துருச்சுங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்க. நாய்க்கு 2 போட்டுடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் இந்த தேங்காய் கூட சேர்த்து சும்மா ஒரு வதக்கு மட்டும் பண்ண போகிறோம். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் பொன்னிறமாக வதங்கிருச்சுங்க. எதுக்காக தேங்காய் வதக்கணும்னு சொல்கிறா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லட்டு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாங்க. தேங்காய் வதக்காமல் போடலாம். வதக்காமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போயிடும், 2 நாள்லேயே கெட்டு போயிடும். அதே நீங்கள் நெய் கூட சேர்த்து இது எல்லாமே ஒட்டுக்கா வதக்கி போட்டிங்கன்னா 2 நாளுங்கிறது 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா தெனை அரிசி, வரகரிசி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். கண்ணுக்கு பீட்டா கரோட்டின் கிடைக்கும். நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்துங்க. அதுவும் இல்லாமல் பேரிச்சம்பழம், இரும்பு சத்து இருக்குது. அதுபோக உலர் திராட்சை, டெய்லியுமே உலர் திராட்சை சாப்பிட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அவ்வளோதான், இதுவும் வதங்கியாச்சு.
இப்போ திராட்சை, பேரிச்சம்பழம், தேங்காய் எல்லாமே ஆறிட்டு இருக்குதுங்க. வதக்கி வச்சுருக்கோம், ஆறிட்டு இருக்குது. அது ஆறதுக்குள்ளே இந்த பாரம்பரிய லட்டுக்கு நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன், எவ்வளோ எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெனரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். நம்ம குலோப் ஜாமுன் சாப்பிடுவோம் இல்லைங்களா பவுலு, அந்த பவுலில் ஒரு கப் எடுத்திருக்கேன். வரகரிசி வந்து ஒரு கப்பு. எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கலாம், இல்லை தெனரிசி எப்போவுமே வந்து ஒரு 1.5 கப் எடுத்தாலும் ஓகே, அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் ஒரு கப் எடுத்திருக்கேங்க, அதெல்லாம் வதக்கி போட்டு நீங்கள் பாட்டிங்க. இப்போ என்னென்னா முந்திரி 50 கிராம் எடுத்திருக்கேங்க, பிஸ்தா 50 கிராம் எடுத்திருக்கேன், பாதாம் பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன், நிலக்கடலை கடையில் அந்த 5 ரூபா பாக்கெட்டில் விற்குது இல்லைங்களா, அதில் ஒரு 2 பாக்கெட் வாங்கினேன். அந்த நிலக்கடலை வந்து தோல் எடுத்துக்கணும் சரிங்களா. எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்சியில் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நைஸாக அரைச்சிங்கன்னா சாப்பிட்றப்போ நல்லா இருக்குது. குறை அரைச்சிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாவிளக்கு செய்வோம் இல்லைங்களா, மாவிளக்கு செய்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பச்சரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நல்லா வெயிலில் ஆற வைப்போம். ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணுவோம் இல்லைங்களா, மாவு அரைப்போம். அதே மாதிரி தான் தெனரிசி, வரகரிசி ரெண்டும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் திண்ணையிலையோ இல்லை வெயிலையோ நீங்கள் ஒரு கட்டல் மேலே போட்டு வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை உரலில் போட்டு இடித்தாலும் சரி, இடிச்சுட்டு நீங்கள் நல்லா சலிக்கணும். மாவிளக்குக்கு நம்ம சலிப்போம் இல்லைங்களா, மாவு ஃபில்ட்ரு பண்ணுவோம். அந்த மாதிரி 2-3 டைம் ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா தெனரிசி, வரகரிசி மாவு ரெடி. அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த முந்திரி பாதாம்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 50 கிராம் நான் எடுத்திருக்கேன், அது எல்லாத்தையும் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 வந்து நான் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். தெனரிசி, வரகரிசி, கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டிருக்கேன். நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாமே இதில் ஆட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எல்லாமே ஒரு கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் அப்படியே காய்ச்சி வச்சு இல்லைங்களா பனங்கருப்பட்டி பாவு, அதை உள்ளே சேர்த்து பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க, ரொம்ப தண்ணி மாதிரி போயிடக்கூடாது. அப்படி உங்களுக்கு பாவு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா பொட்டுக்கடலை வந்து அரைச்சி நீங்கள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்தணுமோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்திக்கிங்க. பார்த்தீங்கன்னா எனக்கே இப்போ கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்திக்க போகிறேன். இப்போ மாவு சேர்த்திட்டேன். மறுபடியும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் லட்டு உருண்டை பிடிக்கும் போதோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கையில் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் நெய் ஆட் பண்ண காட்டி நான் எதுவுமே அப்ளை பண்ண போகிறதில்ல கைக்கு. அவ்வளோதாங்க, பசஞ்சாச்சு. இப்படி ஆத்தோரமாக பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆறு நோடு அது தெரியும். ஆத்தோரமாக வந்து நம்ம பாரம்பரிய லட்டு பொங்கலுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நான் உருண்டை பிடிக்க போகிறேன். உங்களுக்கு உருண்டை வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்குங்க. இதில் மறுபடியும் சொல்கிறேங்க, இது வந்து ரொம்பவுமே சத்தானது. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜவ்வரிசி லட்டுன்னு சொல்லி கடையில் வந்து விற்கிறாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே வந்து இந்த மாதிரி லட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து வெளியில் வந்து இந்த ஜவ்வரிசி லட்டு வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னடா இது நம்ம குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேறானேன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்கி கிடைப்போம். அது இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க அம்மா டெய்லி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெளியில் சாப்பிட்றத வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே சேர்த்துருக்கோம். சுக்குப்பொடி சேர்த்து தான் நம்ம செய்கிறோம். சுக்குப்பொடி வந்து நமக்கு உடம்புக்கு நல்லதுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான பாரம்பரிய லட்டு செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெயினான டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கோம். இங்கே நிறையா குட்டீஸ் டூரிஸ்ட்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு லட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் அந்த பையனா சொல்லுவான், நீங்கள் கேளுங்க. தம்பி இங்கே வா வாங்க. உங்கள் பேர் என்ன? அஸ்வின். எங்கேருந்து வரீங்க? சரி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்நேரம் நாங்கள் வீடியோ செஞ்சு இங்கே அங்கேருந்து பாட்டுட்டு இருந்தேன், நானும் பார்த்தேன். இப்போது நான் ஒரு லட்டு செஞ்சுருக்கேன், சரியா? அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும், ஓகேவா? ஒரு லட்டு எடுங்க, பார்த்து சாப்பிடுங்க. லட்டு நல்லா இருக்கா? உண்மையே சொல்லணும். நல்லா இருக்கு. சொல்லுங்க, நம்ம சொந்தக்காரங்களுக்கு நீங்களே சொல்லுங்க லட்டு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. பாருங்க. நம்ம பேர் என்ன தம்பி? அஸ்வின். நம்ம அஸ்வினே வந்து சூப்பராக இருக்குன்ட்டாங்க. குழந்தைங்க வந்து உண்மையே நல்லா இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா துப்பிடுவாங்க இல்லைங்களா? இப்போ அந்த குழந்தைக்கே பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கும் பிடிக்கும். அம்புட்டு தாங்க நம்ம பாரம்பரிய லட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க.